தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சந்திரா ஏற்பாடு பண்ண ஆள் அபிராமிக்கு பாட்டி மாதிரி கால் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, கார்த்திக்கு அடிபட்டுருச்சு, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதை உண்மைன்னு நினச்சிட்டு அபிராமியும் அங்கேருந்து கிளம்ப சந்திரா தன்னுடைய அடியாட்களுக்கு கால் பண்ணி அபிராமி அங்கேருந்து கிளம்பிட்டா, அவளை எப்படியாவது கடத்திடுங்கன்னு சொல்ல அவங்களும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணி வழி மறித்து அபிராமிக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திடுறாங்க. கடத்தின அடுத்த செகண்ட் சந்திராவுக்கு கால் பண்ணி அந்த அபிராமியை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல, சரி பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு சந்திரா, சிவனாண்டி, அப்புறம் சிவனாண்டியோடைய சித்தப்பா, இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நாளைக்கு கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்றத அவங்க அம்மா மூலமாக நிரூபிச்சிடலாம். அதுக்கப்புறம் அக்காவுடைய குடும்பத்தை நம்ம ஈஸியாக பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் பாட்டி இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு பூர்வீக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாக இருக்குது. இதுதான் உங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த வீடு, நானும் தாத்தாவும் இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்லி பழைய கதைகள் எல்லாத்தையும் சொல்ல, ஸ்வாதியும் வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடு பூட்டியே கிடந்ததில்ல, இப்போ தானே வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் பேசிக்கிருக்க சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. பாட்டி சம்திங் எதையும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது மேலே செவத்தில் மாட்டியிருக்க ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் ராஜராஜன், அபிராமி, பாட்டி பரமேஸ்வரி இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே பாட்டி செம ஷாக் ஆகுறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா ரேவதி கண்டுபிடிச்சிருவா, அப்புறம் மாட்டிப்போமே, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தியை நைஸாக கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை கலட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ரேவதி என்ட்ரி கொடுக்க, என்ன ஃபோட்டோ, நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபோட்டோ தூசியாக இருக்குது, நான் தொடச்சிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பாட்டி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் நகைகள் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்றத பாட்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த நகையும் எடுத்து கார்த்திகிட்ட காமிக்கிறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஊர்க்காரங்க இங்கேருந்து தான் நகையை எடுத்துகிட்டு போக வருவாங்க அப்படின்னு சொல்லி நகையை எடுத்து காமிக்கிறாங்க. சரி பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் வரிசையாக பார்த்திங்கன்னா எல்லாரும் படுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒன்றா வரிசையாக தூங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்கில் எல்லாருமே படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கோவில் நகைகளை திருடுறதுக்காக துரை அண்ட் விருமன் இவங்க 2 பேரும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. கோவில் நகைகளை திருடிட்டோம்னா அந்த பள்ளி அந்த குடும்பத்து மேலே தான் விழுவும், கும்பாபிஷேகமும் நின்று போயிடும்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போட்டு மாரிமுத்து அப்படின்றவரை கார்த்தியுடைய, அதாவது பாட்டியோடைய வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அந்த நகையை எடுத்துகிட்டு வர சொல்லி. அவரும் பார்த்திங்கன்னா அந்த பீரோவில் இருக்கக்கூடிய நகையை திருடிட்டு வராரு. அப்படி வர்ற வழியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தடுமாறி கீழே விழுது. அந்த சத்தத்தை வச்சு கார்த்தி, மயில்வாகனம் இவங்க 2 பேரும் எழுந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாரையுமே காணும். அவர் பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்காரு, பட் அவரை பார்க்க மாட்டாங்க. ஸோ அவர் அங்கேருந்து போயினதுக்கு அப்புறம் இந்த திருடர் என்ன பண்ணுறாரு, வெளியில் அந்த நகைகளை துரைக்கிட்டையும் விருமன்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்காது, நின்று போயிடும் அப்படின்ற சந்தோஷத்தோட இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் சாமுண்டீஸ்வரி, சந்திரா இவங்க 2 பேரும் கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் அமைச்சர் வந்திருக்காங்க. ஸோ அமைச்சருக்கு சாமுண்டீஸ்வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இளையராஜா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது ராஜா சேதுபதியோடைய பேரன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்களே கார்த்தியோடைய ஃப்ரெண்ட் இளையராஜா, அவருடைய என்ட்ரி. தன்னை யாரும் வரவேற்க இல்லை அப்படின்ட்டும், இதுவே சென்னையாக இருந்தால் தலைக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் பலத்த வரவேற்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஓரமாக நின்றுட்டுருக்க. ஸோ இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி இவனை பார்க்க வெறுப்பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முகம் சொல்லிக்க, இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் கோவிலுக்கு வந்தாச்சு. சந்திரா இவங்க 2 பேரையும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுடைய அடியாட்களுக்கு கால் பண்ணி அபிராமி இன்னும் மயக்கத்தில் தானே இருக்கான், எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்க, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கார்த்தி யார் அப்படின்றத தோல் விரித்து காமிச்சிடலாம், கும்பாபிஷேகத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே பாட்டியோடைய வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது கார்த்தி, இந்த நகைகளை உங்கள் கையாலேயே நீங்கள் எடுத்து கொடுங்க
அப்படின்னு சொன்னதும் பாட்டி பீரோவில் இருக்கக்கூடிய அந்த நகைகளை போய் பார்க்குறாங்க. நகையெல்லாம் காணாமல் போயிருக்கு. அதை பார்த்து செம ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.